ட்ரைலர் பயங்கரமாக மாஸாக இருக்குது. சூர்யா சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ஆடியன்ஸ்க்கான ஃபுல் தீனியை கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காரு. படம் வந்து கண்டிப்பா புலிக்கு டஃப் காம்படிஷனா இருக்கும். சிறப்பான தரமான சம்பவங்களை இதுமாதிரி தான் பார்க்க போறேன்னு இருப்பாரு. மே 1 கண்டிப்பா பார்க்கலாம். சூர்யா அங்கிள்லாம் தெரியாது அங்கிள். ஒரு நாள் பார்த்தா சூர்யா அங்கிள் யாருன்னு தெரிஞ்சது அங்கிள். இப்போ எங்க அண்ணன் வந்து ஏற்கனவே ரோலக்ஸ்க்கு எப்படி கேரக்டர் ஹைப் ஆச்சோ அந்த மாதிரி இந்த ரெட்ரோ கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஹைப் ஆயிருக்கு. எங்க அண்ணன் மனசு போலே ரெட்ரோ படம் வந்து ரொம்ப நல்ல திருப்தியா ஹிட் ஆகணும்னு வந்து நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஓகே, ஆடியோ லான்ச் ட்ரைலர் நடந்திருக்கு, பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. நாங்க இது வரைக்கும் எப்படி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி வந்திருக்கு. எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப மன திருப்தியா இருக்கு. சக்சஸ் ஆகும் நாங்கள் ரொம்பவே ஆசைப்படுறோம். நான் வந்து ஆக்சுவலாக திருநெல்வேலி, என் பேர் சுந்தர். திருநெல்வேலியிருந்து வரீங்களா? நான் மாவட்ட பொருளாளராக இருக்கேன் திருநெல்வேலியில். பசங்க எல்லாருமே ரொம்ப ரெட்ரோக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சூர்யானா எங்களுக்காக உயிரை கொடுத்து நடிக்காரு. நானும் சூர்யா தாண்டா. எனக்கு அங்குவால லைட்டா மனசு கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பா அவ்வளோ நெகட்டிவ் வேணாம். இப்போ எங்க அண்ணன் வந்து ஏற்கனவே ரோலக்ஸ்க்கு எப்படி கேரக்டர் ஹைப் ஆச்சோ அந்த மாதிரி இந்த ரெட்ரோ கேரக்டருக்கு வந்து ரொம்ப ஹைப் ஆயிருக்கு. எங்க அண்ணன் மனசு போலே ரெட்ரோ படம் வந்து ரொம்ப நல்ல திருப்தியா ஹிட் ஆகணும்னு வந்து நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லாருமே நம்ம வந்து ஒண்ணுதான். யாரையும் வந்து ஒரு வெறுப்பாவோ ஒரு இதாவோ பார்க்காதீங்க. எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் வெற்றி வரும், தோல்வி வரும். சூர்யானனுக்கு வெற்றி வர்றதுக்கு நான் வேண்டிக்கிறேன். சூர்யானுக்கு இது ஒரு கம்பேக் படமா இருக்கும். கண்டிப்பா சூர்யானனுக்கு நான் வந்து சின்ன வயசுல வேல் படத்துல இருந்து சூர்யான ஃபேன் ஆனேன். ஆமா, வேல் படத்துல இருந்து சூர்யான ஃபேன் ஆனேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாதாரண தொண்டனா ஆரம்பிச்சு முந்தா நாள் தான் போட்டோ ஷூட் கொடுத்தாரு. 4000 பேர் கிட்டத்தட்ட சலிச்சுக்காம ஒவ்வொருத்தருக்காக கொடுத்தாரு. அண்ணன் கூட வணங்கான் படத்துல நடிக்கவும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, தற்செயலா கிடைச்சது. அதுலயே அண்ணன் கூட நடிச்சேன், அது வெளியே வரல. அந்த அருண் விஜய்க்கு மாத்திட்டாங்க. சூர்யானண்ட சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதுவே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. சூர்யா அண்ணன் கூட ஒரு நிமிஷமாச்சு கிடைச்சிருமா அப்படிங்கிற எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஷூட்டிங்ல ஸ்பேஸ் கிடைச்சது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போட்டோ எடுக்க முடியாதா அப்படின்னு காத்துட்டு இருந்தாங்க. 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. எல்லாருக்குமே மன திருப்தியா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யான. இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே பாட்டு செம ஹிட். பட்டி தொட்டிலாம் பரவாயில்ல இருக்கு. நான் கேக்குறது மாதிரி எல்லாமே நீங்க தான் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நான் அவ்வளவு ஊறி போய் காட்டு இருக்கேன்றாங்க. ஏதோ டான்ஸ்ல ட்ரெய்லர் கட்ல ஸ்ரேயா மேம் வந்தாங்க. சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க போல, பாட்டை ரிவீல் பண்ண வேண்டாம். அந்த பாட்டுன்னு வரல, இனிமே தான் வரும். கண்டிப்பா இந்த படம் வந்து சக்சஸ் ஆகும்னு எங்களோட முழு நம்பிக்கை. சக்சஸ் ஆகும். இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த கதை இப்படிதான் கெஸ் பண்ண முடியுதா உங்களால? ட்ரெய்லர் பார்க்கும்போது கதையை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவங்க கட்டே வச்சிருக்காங்க. அவங்க வந்து படத்தையே காமிச்சாங்களோ அப்படின்னு. ஆனா அவங்க நிறைய மறைஞ்சிருக்கு. இங்க ஏன் வராங்க, இங்க ஏன் போறாங்க எதுவுமே தெரியல. ஆனா ட்ரெய்லர் பக்காவா இருக்கு. சூர்யா செதுக்கிட்டாங்க படத்துல. லாஸ்ட் ஒரு क्वेश्चन ப்ரோ, இது வந்து சூர்யானா படமா இருக்குமா இல்ல கார்த்திக் சுப்ராஜ் படமா இருக்குமா? அது எனக்கு தெரியல. ஆனா சூர்யான எந்த டைரக்டர் என்ன சொன்னாலும் அதை சூர்யான படமா மாத்திடுவாரு. கார்த்திக் சுப்ராஜ் அண்ணன் கதை, சூர்யான படம் எலிவேஷன் வேற லெவல்ல போறோம். நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கதை, சூர்யானோட நடிப்பு கலந்த. சூர்யானோட கண்ணே போதும் ஒரு படத்தோட எலிவேஷனை மாத்துறதுக்கு. இப்ப கூட உள்ள அப்படிதான் கண்ணை காட்டினாங்க. அப்படி கூட்டம்லாம் எருப்ட் ஆயிட்டு. அதனால பணிவா சொல்லிக்கிறேன், ரெட்ரோ படம் கண்டிப்பா ஹிட் ஆகும், கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு எல்லாருமே நாங்க வேண்டுறோம். தமிழ்நாட்டுல எல்லாரும் ரெட்ரோ படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து கொண்டாடுங்க. ட்ரைலர் பயங்கரமாக மாஸாக இருக்கு. சூர்யா சாருக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். ஆடியன்ஸ்க்கான ஃபுல் தீனியை கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காரு. ரெண்டும் கலந்தா எப்படி இருக்கும்? என்ன கலந்தா பல மாசம் இருக்கும். அதுதான் இருக்கு. சோ ட்ரைலர் பார்க்கும்போது படம் எதை கெஸ் பண்ண முடியுதா உங்களால? இல்ல, அது இப்ப நம்ம சொல்றதுக்கு, ஏன்னா படத்துல நான் ஒன்னத்தை பார்த்தா இருக்கேன். சூப்பர் சார், கங்க்ராட்ஸ். சோ அதனால இது இப்ப சொல்றது நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. செம்ம மாசா இருக்கு ட்ரெய்லரு. சூர்யா தெறிக்க விட்டுருக்காரு. எப்படி கம்பேக்கா இருக்குமா இல்ல கங்குவாக்கு அந்த மாதிரி நடந்தது அந்த மாதிரி அப்படிலாம் வாய்ப்பே இல்ல. பயங்கரமான கார்த்திக் சுப்ராஜோட காம்போ தெறிக்க விடுவாங்க. ஓகே, ஸ்கிரீன்ஸ் எல்லாம். ஓகே, ட்ரைலர் பார்க்கும்போது சூர்யாக்காக படம் ரைட் பண்ண மாதிரி இருக்கா இல்லனா வந்து கார்த்திக் சுப்ராஜோட கதை மிக்ஸ் ஆன மாதிரி அவரோட ஸ்டைல்ல இருக்கா? கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல்ல இது ரெட்ரோ ஸ்டைல், அந்த மதுரை ஸ்டைல், அந்த ஸ்டைலு மிக்ஸ் ஆகி சூர்யாவுக்கு ஒரு கொலாபரேஷன்ல பயங்கரமா வந்திருக்கு. ஓகே, ட்ரைலர் பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது? ட்ரெய்லர் பார்க்கும்போது சூர்யாவோட ஹேர் ஸ்டைலு, அந்த அவருடைய மேக்கப்பு, அவர் இன்ட்ரோ அந்த பைக்ல யமஹா பைக்ல வருவாரு, செம்மையா இருந்துச்சு அதெல்லாம். யமஹா பைக்ல ஆர்எக்ஸ்ஆர். ஓகே, இப்போ அவங்க பேர் பூஜா ஹெட் இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள அந்த லவ் ஸ்டோரி காமிச்சிருக்காங்களா ட்ரைலர்ல? காமிச்சாங்க, சின்ன சின்ன பிட்ஸ் பீஸா காமிச்சிருக்காங்க.
ஒரு லவ்ல இருந்து ஃபேமிலி ரெண்டுமே எல்லாமே இருந்துச்சு அதுல. ஓகே, இந்த ட்ரைலர் பார்க்கும்போது இந்த கதை இதுதான்டா அப்படின்னு கெஸ் பண்ண முடியுதா? வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல. ஓகே, ட்ரைலர்ல யாரெல்லாம் ரொம்ப அதிகமா பாயிண்ட்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரா ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு? ஜோஜு அவர் பண்ணாரு. மாஸ்டர் சாரோட இங்கிலீஷ் டைலாக் கூட செம்மையா இருந்துச்சு. மாஸ்டர் சார் அந்த இங்கிலீஷ் டைலாக் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, ரொம்ப கஷ்டமா டைலாக் அது. அந்த டைலாக் ரொம்ப இதுதான் இருந்துச்சு. ஜெயராம் சாரோட 2-3 இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சந்தானம் அவருடைய 2 சீன் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, நடிச்ச படங்கள்லயே இந்த படம் பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கா? இது கொஞ்சம் வித்தியாசமா இது வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது 3 கெட்ட ஏகப்பட்ட கெட்ட இருந்துச்சு இதுல. கெட்ட இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து FDFS வந்தா ஃபர்ஸ்ட் ஷோ போயிடுவீங்களா? கண்டிப்பா போயிடுவீங்க. நீங்க பாத்தீங்களா ட்ரைலர்? பார்த்தேன். எப்படி இருக்கு ட்ரைலர்? நான் பார்த்த படத்துல வந்து இந்த ட்ரெய்லர் தான் நான் பார்த்த படத்துல இருந்து இந்த ட்ரெய்லர் தான் சூப்பரான ட்ரெய்லரா? ஓகே, நீங்க யாரோட ஃபேன்? நீங்க? நான் வந்து விஜயோட ஃபேன். சூப்பர். ஆனா சூர்யா ட்ரெய்லர் பாத்திருக்கீங்க? சூர்யா பிடிக்குமா? சூர்யா அங்கிள்லாம் தெரியாது அங்கிள். ஒரு நாள் பார்த்தா சூர்யா அங்கிள் யாருன்னு தெரிஞ்சது அங்கிள். ஓகே, நீங்க யாரோட ஃபேன்? நீங்க பர்சனலா? ஆல்மோஸ்ட் சூர்யா ஃபேன் தான். சூர்யா சார் ஃபேன் தான். ஓகே, உங்களுக்கு பையன் விஜய் ஃபேன். அவரு கூட்டு வந்துட்டீங்க. அவருக்கு பிடிக்குமா சூர்யா? பார்க்க நல்லா கண்டிப்பா பிடிக்கும். ட்ரைலர் நல்லா இருக்கு. ஆடியோ லான்ச் வந்து நல்லா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. மே 1 தியேட்டர்ல பார்ப்போம். நல்லா இருக்கும். ஓகே, இப்போ சூர்யா சார் படத்துல வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. நிறைய கம்பேக் சொல்லிட்டு நிறைய இதுவாயிருக்கு. இல்ல, இந்த படம் பெரிய கம்பேக்கா இருக்கும். சரி, ட்ரைலர் பார்க்கும்போது இது கார்த்திக் சூப்பராஜ் குக் மாதிரி இருக்கா, இல்ல சூர்யா அண்ணாவோட படம் மாதிரி இருக்கா? 2 பேருமே தரமா பண்ணியிருக்காங்க. மே 1 தியேட்டர் போய் பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி, ஓகே, ட்ரைலர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்னா என்னென்ன? பிடிச்ச விஷயம்னா சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போறேன்னு இருப்பாரு. மே 1 கண்டிப்பா பாருங்க. பாட்டுலாம் எப்படி இருக்கு? சனா பாட்டு எல்லாமே ஒரு பாட்டும் செதுக்கி இருக்காங்க ப்ரோ. நல்லா இருக்கு. தியேட்டர்ல கண்டிப்பா போயிட்டு பாருங்க. இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்துக்கு தராது. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ப்ரோ? அந்த 3 பாட்டுல கண்ணாடி பூவே தான் ப்ரோ. கண்ணாடி பூவே தான் அஞ்சல சாங் மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, இப்பதான் முடிஞ்சுச்சு. சரியான வைப் உள்ள சரியா பயங்கரமா இருந்துச்சு. ஓகே, சூர்யானுக்கு உண்மையாவே இந்த 25ல வந்து கம்பேக் பயங்கரமா இருக்கும். கம்பெனி சார் அது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாரு. பாருங்க, ஷேடோல சூர்யா சார் ஃபைட் பண்ணாரு. அதை பத்தி தெரியல ப்ரோ, ஆனா பாப்போம். சூப்பரா இருக்கு ப்ரோ. சூர்யா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரு பார்க்கலாம் ப்ரோ. கம்பேக்கா இருக்குமா சூர்யா? இருக்கும் ப்ரோ. பாட்டுல டிஃபரண்டான இதுவா இருக்கு. பாட்டு செம்மையா இருக்கு ப்ரோ. சந்தோஷ் நாராயணன் தான் ப்ரோ வெயிட் காமிச்சிருக்காரு ப்ரோ. மொத்தம் 12 பாட்டு இருக்கான். அடிச்சு பரட்டி விட்டாரு. 12 பாட்டா? 12 பாட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 6 பாட்டு, செகண்ட் ஹாஃப்ல 6 பாட்டு. ஆமா, இந்த வாட்டி கலகிற பாட்டே 2 மணி நேரம் இருக்கு. இப்போ இந்த படம் வந்து கார்த்திக் ட்ரைலர் பாத்தீங்க, டீசரும் பார்த்த, சாங்ஸ்லாம் பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜோட படம் மாதிரி இருக்கா, இல்ல சூர்யா படம் மாதிரி இருக்கு? ப்ரோ, இது வந்து சொல்லணும்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு வெயிட் காமிச்சிட்டாங்க ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் அந்த அவர் எழுதுற ரைட்டிங் வேற லெவல் ப்ரோ. அதே மாதிரி சூர்யா அண்ணா மாஸ் காமிச்சிட்டாரு. கண்டிப்பா. ஓகே, சூர்யா எனக்கு இது கம்பேக் படமா இருக்குமா? அது கண்டிப்பா கம்பேக் படம் ப்ரோ. ஷாரா கம்பேக் தான் ப்ரோ. இந்த ட்ரைலர்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்லுவீங்க? ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்கு ப்ரோ. அதே மாதிரி லைக் எடிட் கட்டும் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரைலர் பார்த்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ எடிட்டிங் வைஸும் பக்கா, அதே மாதிரி ஃப்ரேம் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்கா. சூர்யானோட அந்த கேரக்டர், அந்த ஃபேஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, மேக்கப், ஒவ்வொரு ஃபேஸ் ரிவீல்லாம் ரெட்ரோ ஸ்டைல்ல பயங்கரமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். படத்தோட டைட்டில்லே பேரை வச்சுட்டாங்க. ரெட்ரோ ஸ்டைல்ல வெயிட்டா இருக்காரு. 2025 கண்டிப்பா சூர்யானோட கம்பேக். 2025 சூர்யா அண்ணா தான், வேற யாருமே. சூர்யானா எப்படின்னா, சூர்யானா லவ், அந்த மாதிரி கார்த்திக் ரூபாஜ்னா வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது, கேங்ஸ்டர் மூவி. ரெண்டும் சேர்ந்தாப்பா இந்த மாதிரி இருக்கு. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்லியிருந்தானோ இன்டர்வியூல, இது வந்து கேங்ஸ்டர் படம் கிடையாது, லவ் படம் சொல்லியிருந்தாங்க. லவ் அண்ட் கேங்ஸ்டர் அந்த மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது ஃபுல்லா ஆக்ஷனா தான் இருக்கு. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, இந்த ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா ஸ்டேயா வந்திருக்காங்க. ஆனா எந்த பாட்டுலயுமே அவங்க காட்டல, வீடியோ சாங் காட்டல, ஒரே சீன்ல மட்டும் காமிச்சிட்டு போயிட்டாங்க. அது எப்படி இருந்ததுப்பா? வருவாங்களா அவங்க? எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஏதோ சாங்ல வருவான்னு சொல்லிருக்காங்க. பார்க்கலாம். சனா சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய சாங்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. பட் ஆனா இந்த படத்துல வந்து ஒரு 3 சாங்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே பேசுவோம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா என்ன பாட்டு? கனிமா ரொம்ப பிடிக்கும். கனிமா பிடிச்சிருக்கா? கண்ணாடி பூ பிடிக்கும். அதுவும் பிடிச்சிருக்கா? படம் வந்து கண்டிப்பா புலிக்கு டஃப் காம்படிஷனா இருக்கும். புலிக்கு இதே அப்படியே சொல்றேன். நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண? யாரோட ஃபேன் நீ? எல்லாரோட ஃபேன் ப்ரோ. எல்லாரோட ஃபேனா? இல்ல திடீர்னு அப்படியே பேசுற. திடீர்னு டாப்ல பண்ற புலின்றா ப்ரோ. அதுதான் திடீர்னு புலியே ப்ரோ. சிங்கம் படத்துக்கு டஃப் காம்படிஷனா இருக்கும். சிங்கம் படத்துக்கு டஃப்பா? நான் பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. புலி? ஆமா, புலி யார் நடிச்சது? அதுவும் தெரியலையா? ஐயா டிவிகே ஐயா. ப்ரோ ஷாரா ஐயா. டிவிகே தான். நம்ம அண்ணன் தான். படம் பேர் ரெட்ரோ தான். ரெட்ரோ டிவிகே ரெட்ரோ எல்லாமே நம்ம தான்.